இதுமாரி ஒரே நேரத்தில் 2 ஆர்கனில் கேன்சர் வருமா டாக்டர்? ஸோ இந்தமாரி ஒரே லைனிங் இருக்கும்போது நமக்கு இங்கே டேமேஜ் ஆன மாரி வேறு இடத்துலையும் டேமேஜ் ஆகிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கேன்சராக வரத்துக்கு கூட வாய்ப்பு வந்து ரொம்ப கம்மி தான். பட் இப்படியும் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போ நான் என்ன பண்ணணும்? ரெண்டுமே ஏர்லி ஸ்டேஜில் இருந்துச்சுன்னா ரெண்டுத்தையும் அட் அ டயத்தில் ட்ரீட் பண்ணி குணமும் படுத்தலாம். ரெண்டுத்துக்கும் வரத வாய்ப்பு இருக்குது. ரெண்டுத்தையும் செக் பண்ணிட்டு தான் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கும். மொத்தமாக பார்த்தா லெஸ் தென் 1% தான். நமக்கு வர 100 பேரில் பார்த்தீங்கன்னா யாருக்கோ ஒருத்தருக்கு இந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது ரொம்ப ரொம்ப ரேர் தான் வச்சுங்களேன். டாக்டர், நான் வந்துட்டு நாக்கில் சின்னதாக ஒரு புண்ணு இருக்குதுன்னு செக் பண்ண போனேன். சார் பார்த்துட்டு இது ரொம்ப நாளாக ஆறல, ஸோ கேன்சராக இருக்கலாம்னு டவுட்டாக இருக்குது, நம்ம பயாப்சி பண்ணி பார்க்கலான்னு பண்ணாங்க. பயாப்சி பண்ணப்போ கேன்சர்னு வந்துருச்சு, ஆப்ரேஷன் பண்ணலாம் அப்படின்லாம் பேசி முடிவுக்கு வந்தோம். நம்ம என்ன ஸ்டேஜுன்னு பார்த்துக்கிறதுக்கு வந்து சார் பெட் சிடி எடுத்து கொடுத்தாங்க. பெட் சிடி எடுத்ததுக்கு பிறகு பார்த்தா நம்ம உணவு குழாயிலையும் பார்த்தா ஒரு புள்ளி மாரி இருக்குது, ஒரு அல்சர் மாரி இருக்குது, அது என்ன பார்க்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த உணவு குழாயில் என்ன இருக்குதுன்னு நம்ம எண்டோஸ்கோபி பண்ணி அந்த புண்ணுலேருந்து பயாப்சி எடுத்தால் அதுவும் கேன்சர்னு வந்துச்சு. இதுமாரி ஒரே நேரத்தில் 2 ஆர்கனில் கேன்சர் வருமா டாக்டர்? வாய்ப்பு இருக்குது. பட் இது வந்து ரொம்ப ரேர். ஓகேவா? நமக்கு வந்து நாக்கில் புண்ணு இருந்துச்சு, அதுக்கப்புறம் பார்த்தா உணவு குழாயில் புண்ணு இருந்துச்சு. உணவு குழாயில் இருந்த புண்ணு வந்து ரொம்ப சின்னதாக இருந்துச்சு, நமக்கு சாப்பிட்டா எரிச்சல் தவிர வேறு எதுவும் தொந்தரவு இல்லைங்கிறதுனால அதை நமக்கு சரியாக நோட் பண்ணல. நாக்கில் இருக்கிறது பார்க்கணுன்னு தெரியுது, அதுக்காக டாக்டர் போய் பார்த்தோம். ரைட்டாக? டாக்டர் செக் பண்ணதில் தான் தெரிஞ்சு உணவு குழாயில் இருக்குது. ஸோ இதில் என்ன ஃபேக்டர் நடந்திருக்குன்னா, இப்போ இதுக்கான காரணம் என்னன்னு நம்ம பார்க்கணும். இப்போது நமக்கு ஸ்மோக்கிங், ஆல்கஹால் இந்தமாரி காரணத்தினால தான் இந்தமாரி நாக்கில் புண்ணு வரது இருந்துச்சு, அப்படி அது கேன்சராக வந்திருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போது இதே ஸ்மோக்கிங், இதே ஆல்கஹால் பார்த்தீங்கன்னா நம்ம வாய் பகுதியிலேருந்து நம்ம வயிறு பகுதி வரலையும் ஒரே மியூக்கோசெல் லேயர் தான் இருக்கும். நம்ம நாக்கு பகுதி, பின்னாடி ஓரோஃபேரிங்ஸ், அப்புறம் ஹைப்போஃபேரிங்ஸ்னு சொல்லுவாங்க, தொண்டை பகுதி, அதுக்கப்புறம் உணவுக்குள்ள ஈசோஃபேகஸ், இந்த ரீஜன் ஃபுல்லாமே ஒரே லைனிங் ஆஃப் ஈசோஃபேகஸ், ஒரே லைனிங் ஆஃப் எபித்தீலியம் தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரே லைனிங் இருக்கும்போது நமக்கு இங்கே டேமேஜ் ஆன மாதிரி வேறு இடத்துலையும் டேமேஜ் ஆகிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கேன்சராக வரத்துக்கு கூட வாய்ப்பு வந்து ரொம்ப கம்மி தான். பட் இப்படியும் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போ நான் என்ன பண்ணணும்? ஸோ நாக்கில் ஒரு கட்டி இருக்குது, கேன்சர் மாரி இருக்குது. ஓகே, அப்போ என்ன பண்ணணும்? இந்த மியூக்கோஸாக இருக்கிற ஏரியாலாம், நாக்கு பகுதி, தொண்டை பகுதி, உணவு குழாயெல்லாம் ஒரு தடவை டெஸ்ட் பண்ணி பார்த்துடணும், வேறு ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு சிடி ஸ்கேன் பண்ணலாம், இல்லை எண்டோஸ்கோபி பண்ணலாம். இதெல்லாம் பார்த்து வேற எங்கேயும் இருக்காங்கிறத டெஸ்ட் பண்ணிவிட்டு எங்கேயும் இல்லை, இங்கே மட்டும்தான் இருக்குன்னா இதுக்கான ட்ரீட்மெண்ட் நம்ம பண்ணும்போது சரியாயிடலாம். ஸோ இப்போ உங்களுக்கு பார்க்கும்போது நாக்கில் சின்னதாக புண்ணு இருந்துச்சு, அது ஸ்டேஜ் 1ல் இருக்குது. உணவு குழாயில் சின்னதாக கட்டி இருக்குது, அதுவும் ஸ்டேஜ் 1 or 2ல் இருக்குன்னா அதுக்கு சர்ஜரி பண்ணலாம், இல்லை ரேடியேஷன் கொடுத்து குணப்படுத்தலாம். இதே மாதிரி வேறு எது 2 ஆர்கனில் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா, இப்போ பிரஸ்ட் கேன்சரில் வரத்துக்கு நமக்கு வந்து யூட்ரைன் கேன்சர் வரத்துக்கு அட் அ டயத்தில் பாசிபிலிட்டி இருக்குது. பிரஸ்ட் கேன்சரில் வந்து நம்ம டெஸ்ட் பண்ணும்போது ஓவரிலையும் கேன்சர் இருக்கிறது வாய்ப்பு இருக்குது. இதில் என்ன பிரச்சனை? இது எல்லாமே ஹார்மோன் ரிலேட்டட், ஒரே மாதிரியான ஹார்மோன் ரிலேட்டட் ஆர்கன்ஸ். ஸோ அந்த ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் ரிலேட்டட் கேன்சர்ஸாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லை நம்ம இது பார்த்திங்கன்னா இது ரெண்டுத்துக்கும் ஜீன்ஸ் வந்து பார்த்தா சேமாக தான் இருக்கும். ஸோ இந்த பர்டிகுலர் ஜீனில் நமக்கு டிஃபெக்ட் இருக்கும்போது இந்த 2 ஆர்கன்லையுமே அட் அ டயத்தில் கேன்சர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிங்க்ரனஸ் கேன்சர்னு சொல்லுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக பார்த்தா லெஸ் தென் 1% தான். நமக்கு வர 100 பேரில் பார்த்திங்கன்னா யாருக்கோ ஒருத்தருக்கு இந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது ரொம்ப ரொம்ப ரேர் தான் வச்சுங்களேன். ஸோ ஒரு பர்டிகுலர் காசேட்டிவ் ஃபேக்டர் ஒரு பர்டிகுலர் 2 ஆர்கனையும் அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னா அந்த 2 ஆர்கன்லேயுமே கேன்சர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ செக் பண்ணி பார்த்துட்டு பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் ஆமாம். எல்லா ஆன்காலஜிஸ்ட் நீங்கள் போய் பார்க்குறவங்களும் ஒரே ரிலேட்டட் ஹார்மோன்ஸ் ரிலேட்டடாக இல்லை ஸ்மோக்கிங்னால வந்திருக்குன்னா அந்த 2 ஆர்கனுமே டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் கேன்சருக்கான ட்ரீட்மெண்ட் எடுப்பாங்க. ஸோ ஒரே நேரத்தில் வரலாமான்னு கேட்டால் வரலாம். ரெண்டுத்தையும் அட் அ டயத்தில் ட்ரீட் பண்ணி குணப்படுத்தலாமான்னு கேட்டால் ரெண்டுமே ஏர்லி ஸ்டேஜில் இருந்துச்சுன்னா ரெண்டுத்தையும் அட் அ டயத்தில் ட்ரீட் பண்ணி குணமும் படுத்தலாம். ரெண்டுத்துக்கும் வரத வாய்ப்பு இருக்குது. ரெண்டுத்தையும் செக் பண்ணிட்டு தான் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கும். தேங்க்யூ.